ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நாளைய தினம் 6/8/2025 ஆடி 21 புதன்கிழமை பிரதோஷம் வருகிறது. சொந்தமாக வீடு கட்டணும் இல்லை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு முதல்ல அதற்குரிய ஆயுத வேலைகளையும் முயற்சிகளையும் செய்யணும். இப்படி முயற்சிகள் செய்தும் அந்த முயற்சிகள் வெற்றியை பெறலை அப்படின்னாக்கா நாளைய தினம் பிரதோஷ நாளில் சிவபெருமானுக்கு சில பொருட்களை வாங்கி தரணும். அந்த பொருட்கள் வாங்கி தரதுனால நம்முடைய முயற்சிகள் வெற்றியடையும். தடைப்பட்டு இருக்கக்கூடிய சொந்த வீடு கனவு நினைவாகும். புதன்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய பிரதோஷம் மிகவும் விசேஷமானது. அதுவும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷ தினம் இன்னும் பல சிறப்புகள் வாய்ந்தது. பொதுவாகவே பிரதோஷ தினத்தில் அபிஷேகத்திற்காக சிவபெருமானுக்கும் நந்தி பகவானுக்கும் பல பொருட்களை நம்ம வாங்கி தருவோம். அவற்றில் சில பொருட்கள் குறிப்பிட்ட பலனை நமக்கு தரக்கூடியது. அந்த வகையில் சொந்த வீடு கனவை நினைவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த 4 பொருட்களை மறக்காமல் நாளைய தினம் சிவபெருமானுக்கு வாங்கி கொடுங்க. முதல்ல நார்த்தனங்காய் சாறு கொடுக்கணும். புதன்கிழமையில் சிவபெருமானுக்கு பிரதோஷ நேரத்தில் நார்த்தங்காய் சாறில் அபிஷேகம் செய்யறதுனால நமக்கு இருக்கக்கூடிய கிரக தோஷங்கள் நீங்கும். அடுத்ததாக நந்தி பகவானுக்கு அருகம்புல்லை வாங்கி தரணும். அருகம்புல்லை வாங்கி தரதுனால நவ கிரகங்களின் அருள் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும். மூன்றாவதாக சிவபெருமானுக்கு அபிஷேகத்திற்கு இளநீர் வாங்கி தரணும். இளநீரை நம்ம வாங்கி தரதுனால காரிய வெற்றி உண்டாகும், தடைகள் விலகி ஓடும். கடைசியாக சிவபெருமானுக்கு வெண் தாமரை, அதாவது வெள்ளை தாமரை வாங்கி தரணும். இதை வாங்கி தரதுனால நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும், செல்வ வளம் அதிகரிக்கும். எளிமையான இந்த 4 பொருட்களையும் முழு மனதோட சிவபெருமானை நினைத்து நாளைய தினம் வாங்கி தரதுனால சொந்த வீட்டில் குடியேறும் கனவு நினைவாகும். சிவசிவ நாமத்தை சொல்வது ஒரு புண்ணியம் அப்படின்னா நம்ம சொன்ன சிவசிவ நாமத்தை அடுத்தவர் கேட்பது அதைவிட புண்ணியம்னு சொல்லுவாங்க. புதன்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கும் பிரதோஷ நாள். இந்த நாளில் சிவபெருமான வழிபாடு செய்யறது மூலம் நம்ம செய்த பாவங்கள் எல்லாம் தீர்ந்து நம் கஷ்டங்கள் எல்லாம் குறைந்து நம்முடைய வீட்டில் செல்வ கடாட்சம் உயர தொடங்கும். உங்கள் கஷ்டங்களுக்கெல்லாம் முடிவு காலம் பிறக்கணும் அப்படின்னாக்கா உங்கள் கையால் சிவபெருமானின் வாகனமான காளை மாட்டிற்கு இந்த ஒரு பொருளை மட்டும் கொடுத்தா போதும். இந்த பிரதோஷத்திற்கு மட்டும் இந்த பரிகாரத்தை செய்யக்கூடாது. தொடர்ந்து 21 பிரதோஷ நாளில் இந்த பரிகாரத்தை செய்தால் உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் காணாமல் போகும். 7 ஜென்மத்திற்கு உங்களுடைய தலைமுறை தழைக்கும். சிவபெருமானை நினைத்து பிரதோஷ நாளான நாளைய தினம் நீங்கள் விரதம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரிங்க, மாலை நேரத்தில் குளிச்சுடுங்க. 4 மணிக்கு எல்லாமே குளிச்சுடுங்க. 4:30 6 மணி வரைக்கும் பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்லுவோம். கொஞ்சமாக பச்சரிசி எடுத்து நல்லா கழுவி ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணீர் ஊற்றி அடுப்பில் வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க. அந்த சாதம் நல்லா குழையட்டும். அதை வடிக்கணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் திக்காக கஞ்சி போல் காய்ச்சி அதை ஆற வச்சுருங்க. இதை நீங்கள் மதிய நேரமே நீங்கள் சுத்தபத்தமாக இருந்தால் அதை செஞ்சுடுங்க, தவறில்லை. இந்த கஞ்சியில் கொஞ்சமாக ஒரு கட்டி வெல்லம் சேர்த்துக்கோங்க. 6 இல்லைன்னா 8 வாழைப்பழம், உங்களுடைய சௌகரியம். எத்தனை பழம் முடியுமோ அத்தனை பழத்தையும் அந்த கஞ்சோடு போட்டுருங்க. 2 அருகம்பிள்ளையும் போட்டுருங்க. அது எல்லாத்தையும் கலந்துட்டு கொண்டு போயிட்டு காளை மாட்டிற்கு நீங்கள் சாப்பிட கொடுக்கணும். பசு மாட்டிற்கு கொடுக்கக்கூடாது. நாளைய தினம் காளை மாட்டிற்கு இந்த பொருளை நீங்கள் சாப்பிட கொடுக்கணும். உங்கள் குடும்பத்தில் இருக்கும் தோஷத்தை நீக்கும். தொடர்ந்து 21 பிரதோஷ நாளில் இந்த பரிகாரத்தை செய்தால் உங்களை பின்தொடரும் தோஷங்கள் கஷ்டங்கள் எல்லாமே விலகும். இந்த பிரசாதத்தை இந்த பிரதோஷ நேரமான மாலை 4:30 6 மணிக்குள்ளே நீங்கள் காளை மாட்டுக்கு கொடுக்கணும். அந்த நேரத்தில் உங்களால் கொடுக்க முடியல அப்படின்னாக்கா வேறு எந்த நேரத்தில் வேணாலும் இதை காளை மாட்டுக்கு உங்கள் கையால் கொடுத்துருங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த நேரத்தில் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். பிரதோஷ நேரத்தில் நந்தியம்பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் அபிஷேகங்கள்லாம் நடக்கும். அந்த அபிஷேக ஆராதனைக்கு உங்களால் முடிந்த பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். பிரதோஷ நேரத்தில் வழக்கம் போல் சிவன் கோயிலில் உட்கார்ந்து சிவபெருமானை நினைத்து தியானம் செய்வது, பிரார்த்தனை செய்வது மன நிறைவை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். நாளைய தினம் புதன்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய பிரதோஷ நாளுங்கிறதுனால உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் கோவிலுக்கு அழைத்து செல்லுங்கள். நந்தி தேவரையும் சிவபெருமானையும் வழிபாடு செய்ய சொல்லுங்கள். பிள்ளைகள் கல்வியில் சிறந்து விளங்க நாளைய பிரதோஷ வழிபாடு அவங்களுக்கு கை கொடுக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் சிவன் வழிபாடு செய்வது உங்கள் வீட்டில் செல்வ வளத்தை அதிகரிக்கும், தன தானியத்தை கொழிக்க செய்யும். புதவார பிரதோஷம் நாளைய தினம் மறக்காமல் குழந்தைகளோடு நீங்கள் சிவபெருமானை போய் பாருங்கள். பிள்ளைகள் நல்லா படிப்பில் சிறந்து விளங்குவாங்க, கடன் தீர்ந்து பணம் பெருகும். அது மட்டும் இல்லாமல் சொந்த வீடு கட்டணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தரோட கனவும் கண்டிப்பாக நிறைவேறும். இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.